அதாவது எப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு பாருங்க. இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அன்னைக்கோ அதுக்கு முன்னாடியோ கூட அவர் பேசும் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் டேட்டு, என்னை நீக்கினால் நான் என்ன அடைவேன், மகிழ்ச்சி அடைவேன் சொன்னாரா? சொன்னாரா? இன்னைக்கு பிரஸ் மீட்ல தனியா நிக்கிறாரு. முன்னாள் எம்பியாவது ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க கூட இன்னைக்கு கிடையாது அந்த பிரஸ் மீட்ல. தனியா நிக்கிறார் ஐயா செங்கோட்டையன். இப்ப நீங்க இப்படி தனியா இருந்து அப்புறம் ஆதாரம் சமர்ப்பிக்கிறேன், நான் தோக்கடிக்கிறதுக்காக வேலை பண்ணாங்கன்னு போய் சொல்லிட்டாங்கன்னா இப்பெல்லாம் எதுக்கு இதை பேச போறீங்க? ரொம்ப சிம்பிள். உண்மையிலேயே இன்னும் கொஞ்ச நாள் அமைதியா இருந்திருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா சேர்த்திருப்பாரு, கட்சியில பாடு நடந்துகிட்டு இருந்திருக்கும். இப்போ இது அதிமுகவுக்கு பலமா பலவீனமா என்ன ஆகும் அப்படிங்கறதெல்லாம் எலெக்ஷன் போக போக தான் சொல்ல முடியும். நாங்க தனி அணிங்க, நான் திமுகவை வீழ்த்தணும், எடப்பாடிக்கு பழனிசாமி வீழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு அணியை கட்டமைக்கிறீங்க, பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னா சரி ஓகே, இவங்க உண்மையிலேயே கொள்கைக்காக கோட்பாட்டுக்காக கட்சிக்காக சுயமரியாதை இழந்து மானத்தை பதவி இழந்து தியாகம் செஞ்சு சுயமரியாதைக்காக நிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லையே. திமுக ஜெயிக்கணும் ஒருத்தர் சொல்றாரு, எல்லாரும் திமுகவில் போய் சேர்றீங்க, திமுக இதை ரசிக்குது, எல்லாம் உடையறாங்க, நொறுங்குறாங்க, சிதறாங்க. அவங்க எங்களோட சீனியரு, அவங்க இப்போ கட்சிக்கு வந்து என்ன பண்ண போறாங்க? இன்னொன்று, இப்போ நான் வந்து இப்போ நீங்களே ஒரு இடத்த ஒரு பொதுவாக எடுத்துக்கோங்க, ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு அமைப்பு ஒரு சிஸ்டமோக்குள்ளேயோ ஒரு சீனியர் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு, அதிமுகவை மீட்டெடுப்பது தான் அவருடைய கொள்கையே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லை? அதிமுகவை மீட்டெடுக்கணுங்க, அதுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னார். சரி அலையன்ஸ்லையாவது சேர்த்துப்பாங்க, சேர்த்துக்கிட்டா அவர் மாதிரி ஜெல்லாகி போயிடுவாங்கன்ற ஒரு பேச்சு இருந்துகிட்டு இருக்கும்போது எடப்பாடி கே பழனிசாமியை சிஎம் கேண்டிடேட்டா எடுத்துக்கிறதுக்கு நான் என்ன முட்டா போயலான்னு கேட்டார். இன்னைக்கு என்டிஏ அதாவது அமித்ஷா வந்து இவர் தாங்க சிஎம் கேண்டிடேட் சொல்லும் போது அமைதியாக இருந்த திரு டிடிவி தினகரன் அவர்கள் திடீரென்று ஒரு கழகத்தை உருவாக்குவதை போல அவரை இருந்தால் நான் சேர்த்துக்க மாட்டேன், நயினார்லாம் ஒரு லீடரே கிடையாது, அண்ணாமலை தான் சூப்பர்ன்னாரு. ஏன்னா அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு வாக்குறுதி கொடுத்துருப்பாரோ நோ தெரியல, தனியாக போய் சந்திச்சு எனக்கு வெற்றியை விட தன்மானம் தான் முக்கியம் அப்படின்றார். இப்போ ஒருத்தருக்கு தன்மானமா வெற்றியான்னு கேட்டீங்கன்னா தன்மானம் சொல்லிட்ட பிறகு தேர்தல் வெற்றியை பற்றி பேசுறது பயனற்றது. அவர் என்ன சொல்றாரு, கட்சி என் கையில் இருக்கணுங்கிறாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பேசுவீங்க? எப்பா நீங்க சிஎம் வந்துக்கிட்டீங்களா, குடும்பம் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு வாங்கியிருக்கணும்ல. எனக்கு அது வேணாங்க. அப்ப வேணாம்னா நீங்க அதுக்கு லாயலா இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, அதுக்குன்னு ஒரு டேலண்ட் வேணும் இல்லையா? பார்ட்டி மேல இருக்கிற அஃபிலியேஷன்ங்கிறது கிடையாது, சாதி மேலதான் அவங்களுக்கு ஈர்ப்பு அப்படின்னா நேரானகத்துல போடுறோம், அவர் தென் தமிழகத்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ சாதி ரீதியா நீங்க ஒருங்கிணைறீங்கன்னு சொன்னாலே அது உங்களுக்கு பலவீனம்ன்ற. இதெல்லாம் யார் ரசிப்பான்னு நினைக்கிறீங்க? இதெல்லாத்தையும் யார் ரசிப்பாங்க? திமுக ரசிக்கும். சபாஷ், சரியான போட்டி, நன்றாக எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசிப்பாங்க. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்ப நேற்று என்ன நடந்திருக்கு அதிமுகவில் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவே கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தார் செங்கோட்டையன். அப்ப ஆரம்பத்திலிருந்தே அதிமுகவின் மீதும் எடப்பாடி பழனிசாமி மீதும் ஒரு அதிருப்தி இதெல்லாம் இருந்திருக்காரு. 10 நாட்கள் கெடுவும் கொடுத்திருந்தாரு. பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும், இல்லைன்னா நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நேற்று தேவர் ஜெயந்தியின் போது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் 3 பேரும் சேர்ந்து தான் போய் மரியாதை செலுத்தியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் அதிமுகவிலிருந்து இப்ப நீக்கப்பட்டிருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பலவீனமா அமையுமா? அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்க 2 பேரோட பிரஸ்பெக்டிவும் பார்த்திருப்பீங்க. ஸோ நம்ம அதை தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த கருத்தில் பகிர்ந்து கொள்ள போறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த முடிவுகள் பலமா பலவீனமா அப்படிங்கிறத தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்ட போகுது. தேர்தல் முடிவுகளில்
ஒரு கட்சியின் தலைவர் 1000 முடிவுகளை இதுக்கு முன்பாக எடுத்திருந்தாலும் முடிவுகளில் அது அவர் வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா அந்த முடிவுகள்லாம் சரியானது அப்படின்னும், அந்த தேர்தல் முடிவு தோல்வியை தழுவி விட்டது அப்படின்னா அந்த முடிவுகள்லாம் தவறானது அப்படின்னா உலகம் பேச போகுது. வேற ஏதாவது பேசுமா? இல்ல. வேற ஏதாவது மாத்தி பேச போறாங்களா? கிடையாது. அப்போ எடப்பாடி பழனிசாமியின் முடிவு சரியா தவறா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு யாருமே கிடையாது. ஈவன் எடப்பாடி கே பழனிசாமி ஆல்சோ. நம்ம 2 பகுதியா பகுத்து பேசிக்குவோம். எடப்பாடி பழனிசாமியின் இடத்துல இருந்து அவர் ஏன் இந்த முடிவு எடுத்தாரு, செங்கோட்டையன் ஏன் இந்த தவற பண்ணாரு. உங்களுக்கு சந்தேகம் வரலாம், ஏன் தவறுன்னு சொல்றீங்க? எடப்பாடி கே பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இணைக்கிற புள்ளி எது? அவனோட ஜாயின் ஆகிற புள்ளி எது? அதிமுகவுக்கு அடிநாத கொள்கை எது? அதிமுகவின் அடிநாத கொள்கை எது? திமுகவை எதிர்க்கிறது தான். திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அடிநாத கொள்கையை வைத்திருக்கக்கூடிய அதிமுகவின் ரத்தங்களுக்கு திமுகவை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு சூழலை 2026 அமைக்க கூடாது அப்படிங்கிறது தான் பொதுவான நோக்கமா இருக்க முடியும். கரெக்டா? ஆமா. அப்ப 2026 எலெக்ஷனுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? 6 மாசம் தான் இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி மூடு அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அங்கங்க கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொசைட்டில இருக்கக்கூடிய பல பார்வையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கட்சிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையோ அல்லது மற்ற விவகாரங்களை முன்வைத்தோ கட்சியை விட்டு நீங்க வெளியேறி போவது அப்படிங்கிறது யாருக்கு பலவீனம்? அதிமுகவுக்கு தான் பலவீனம். அதிமுகவுக்கு பலவீனம்னு தெரிஞ்சும் நீங்க அதை பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க யாரோட ஆளு? இதனால இப்போ அதிமுக சொல்றோம் பாத்தீங்களா? நம்ம இதுல இருந்து என்ன எடுத்துக்க முடியும் அப்படின்னா, அதிமுக தேர்தலை வெற்றி பெறதை விட எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலவீனப்படுத்தணும், அவர் அதிகாரத்துக்கு போக கூடாது அப்படின்னு இந்த திட்டங்கள்லாம் நடக்குதுன்னு. இப்போ இந்த நேத்து எல்லாரும் ஒன்னா சந்திச்சு தேவர் ஜெயந்தியில எல்லாம் ஒன்னா செஞ்சு பிரஸ் மீட் கொடுத்தாங்களா? யாராவது கொடுத்தாங்கம்மா? டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன். இவங்க 3 பேரும் இணையற புள்ளி எங்கமா இருக்கு? எடப்பாடி எதிர்ப்பு. எடப்பாடி பழனிசாமியை நான் தோற்கடிக்கணும், எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடாது, எங்களை சேர்த்து கொள்ள எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் விரட்டி அடிப்போம்ன்றது அவங்களுடைய நோக்கம். ஆனா அங்க அதிமுகன்ற கட்சி அவர் தலைமையில இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இணைய வாய்ப்பே கிடைக்கலையா அப்படின்னா இவங்க இணையத்துக்கு பல விதமான முயற்சிகள் எடுத்தாங்க, பல விதமான பேரை வச்சு மூவ் பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே நடக்கல அப்படின்னும் போது எல்லாரும் வேற வேற பகுதிக்கு போயிட்டாங்க. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் கட்சிக்குள்ள இருந்திருக்க வேண்டும், அவர் கட்சிக்குள்ள பயணித்திருக்க வேண்டும், தொடர்ச்சியா அவர் சீட்டையும் வாங்கி வெற்றி பெற்று இருக்க வேண்டும். இப்போ அவரு கட்சியை விட்டு வெளியே போயிட்டாரு. இதற்கு பிறகு செங்கோட்டையன் யாருன்னு நீங்க பாப்பீங்க? சார் இதே மாதிரி ஓபிஎஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாருல்ல, தர்ம யுத்தம்லாம் பண்ண போறாரு, அதை செய்ய போறாரு, அதை செய்ய போறாரு, நீங்க வழக்கு மன்றத்துக்கு போனாரு, நீதி நிலைநாட்டுவன் சொன்னாரு, என்ன ஆனாரு ஐயா ஓபிஎஸ்? ஆனா அப்ப அவர் தனிநபரா இருந்தாரு. இப்ப 3 பேரும் இணைஞ்சு ஒரு புதிய அணியை உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப பலமா ஒரு தனியா ஒரு மாமரம் வந்துச்சு சார். இப்ப 3 மாமரம் பக்கத்துல இருக்கு சார், அவ்வளவுதான் சார். அதனால ஒரு தோப்புக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றது ஒரு 150 மரம் ஒன்னா நிக்கிறது தோப்பு மாதிரி, நீங்க 3 மரம் தனியா நிக்குது பாத்தீங்களா அப்படிங்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்தணுங்கிறது தான் உங்களுடைய ஒற்றை நோக்கமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கட்சிக்குள்ள பயணிச்சிருக்கணும். இந்நேரம் ஐயா செங்கோட்டையன் பயணிச்சிருக்கணும். ஓபிஎஸ் அவர்கள் திமுக தான் வெல்லும், திமுகவுக்கு தான் பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு வெளிப்படையா பிரஸ் மீட் கொடுக்குறாருன்னா அந்த நபரோடு சேர்ந்து கொண்டு ஐயா எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியான வெற்றிகளை நான் பெற்றிருக்கிறேன், நான் அவருக்கு சீடன்னு சொல்றேன். நீங்க எப்படி நிக்கிறீங்க? நீங்க அப்ப அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி அங்க உங்களுக்கு ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறது பிடிக்கல. நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடியே அந்த வாய்ப்பு யாருக்கு வந்துச்சு? கூவத்தூர் அந்த வாய்ப்பு யாருக்கு வந்துச்சு? செங்கோட்டையன் தானே வந்துச்சு. செங்கோட்டையன் தான் இன்னைக்கு சொல்றாரு, நான் தாங்க சீனியர். அதாவது எப்படி மாத்தி பேசுறாருன்னு பாருங்க. இந்த பிரஸ் மீட்டுக்கு அன்னைக்கோ அதுக்கு முன்னாடியோ கூட அவர் பேசும் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் டேட், என்னை நீக்கினால் நான் என்ன அடைவேன், மகிழ்ச்சி அடைவேன் சொன்னாரா? நேத்துதான் சொன்னார். தேவர் ஜெயந்தி. ஆமா, தேவர் ஜெயந்தி அன்னைக்கு என்னை நீக்கினால் மகிழ்ச்சி அடைவேன் சொன்ன செங்கோட்டையன் அவர்களுடைய வாய் இன்றைக்கு நீக்கப்பட்ட பிறகு கால பிரஸ் மீட் கொடுக்குற என்ன கொடுத்தாரு? நான் எதற்காக சொல்வேன் சொன்னால், அதாவது நான் இரவு முழுவதும் தூங்கவில்லை. ஏன் தூங்கல? எதற்கு நீங்க தூங்கல? நீங்க தான் மகிழ்ச்சி அடைவேன்னு சொன்னீங்களே, நீங்க நிம்மதியா தூங்கி இருக்கணுமே. அப்ப என்ன அர்த்தம்? அதிமுகங்கிறது தான் உங்களுக்கான அடையாளமே தவிர நீங்கள் தனியா செங்கோட்டையன் இருந்தா உங்களுக்கான அடையாளம் இருக்குமா? அது ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு ஐயா அவர்களை நம்ம மதிக்கிறோம், அவர் தொடர்ச்சியா அவ்வளவு ஆண்டு காலமா தமிழக அரசியல் இருக்கிறாரு, ஓகே.
ஆனா அவர் ஒரு பவர் சென்டரான்னு கேட்டீங்கன்னா இஸ் நாட் த பவர் சென்டர். செங்கோட்டையன் வெளியில வராருன்னா கூடப்பா வேலுமணி வந்தாருப்பா, தங்கமணி வந்தாருப்பா, ஜெயக்குமார் போனாருப்பா, திண்டுக்கல் சீனிவாசன் போனாருப்பா, நத்தம் விஸ்வநாதன் போனாருப்பா இப்படின்னு சொன்னா ஓகே. சி சண்முகம் போனாருப்பான்னு சொன்னா ஓகே. யாருமே வரலையே, ஏன் நீங்க தனியா நிக்கிறீங்க? இன்னைக்கு பிரஸ் மீட்ல தனியா நிக்கிறாரு. முன்னாள் எம்பியாவது ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க கூட இன்னைக்கு கிடையாது அந்த பிரஸ் மீட்ல. தனியா நிக்கிறார் ஐயா செங்கோட்டையன். இப்ப நீங்க இப்படி தனியா இருந்து அப்புறம் ஆதாரம் சமர்ப்பிக்கிறேன், நான் தோக்கடிக்கிறதுக்காக வேலை பண்ணாங்கன்னு போய் சொல்லிட்டாங்கன்னா இப்பெல்லாம் எதுக்கு இதை பேச போறீங்க? ரொம்ப சிம்பிள். உண்மையிலேயே இன்னும் கொஞ்ச நாள் அமைதியா இருந்திருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா அவர் சேர்த்திருப்பாரு, கட்சியில பாட்டு நடந்துகிட்டு இருந்திருக்கும். இப்போ இது அதிமுகவுக்கு பலமா பலவீனமா என்ன ஆகும் அப்படிங்கறதெல்லாம் எலெக்ஷன் போக போக தான் சொல்ல முடியும். இன்னும் சில மாதங்கள் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய செங்கோட்டை நிலைமை அப்படிங்கிறது என்ன ஆகும் நினைச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு வரைக்கும் சரி, எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி, he will not be the game changer. அவர்கள் ஆட்டத்தை மாற்றக்கூடிய அளவுக்கான வல்லமை பெற்ற ஆளுமைகள் கிடையாது. எடப்பாடிக்கு பழனிசாமி கீழே ஒரு கட்சி இருக்குது, உங்களுக்கு இப்போ யார் இருக்கா? செங்கோட்டையின் கீழே எத்தனை பேர் இருக்காங்க? ஓபிஎஸ் கூட எத்தனை பேர் இருக்காங்க? டிடி விதிநகரன் அவர்களாவது ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி வச்சிருக்கிறாரு. அந்த கட்சியில் ஆள் இருக்கோ இல்லையோ, அவர்கிட்ட ஒரு கட்டமைப்பு இருக்குது, அவர்கிட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஆனா இப்ப மக்கள் மத்தியில வந்து என்ன பேசப்படும் அப்படின்னா, அதிமுக வந்து தூள் தூளா உடஞ்சிட்டு போயிட்டு இருக்கு, இப்ப பலவீனமா இருக்கு அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தானே இருக்கும். இதுவே வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்கலாம் இல்லையா? இதுல என்ன ஒரு விஷயம்னா, அதிமுகவினர் இப்ப சொல்லக்கூடியது, எடப்பாடிக்கு பழனிசாமி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்க சொல்றது கேட்டது சரியான கேள்வி. இந்த மாதிரி வெளியேற்றங்கள் அப்படிங்கிறது எல்லா கட்சியிலுமே இருக்கும். ஈவன் எவ்ரி பார்ட்டி இன் டிஎம்கே ஆல்சோ இஸ் தேர். பட் இன்னைக்கு ஆளுங்கட்சி எங்க இருக்கோ அங்கதான் நோக்கி போவாங்க. இப்போ அதிமுக வெளியேற்றப்பட்டவங்க எத்தனை பேர் வந்து எங்க இருக்கிறாங்க நினைச்சு பாருங்க. அதிமுக வெளியேற்றப்பட்டவர்கள் அண்ணன் மருது அழகராஜ் எங்க இருக்காங்க? திமுக இருக்காங்க. ஐயா மைத்திரன் எங்க இருக்காரு? திமுக இருக்காரு. அண்ணன் அன்வர்ராஜ் எங்க இருக்காங்க? திமுக இருக்காங்க. நீங்க குறிப்பிட்ட எல்லாருமே கிட்டத்தட்ட திமுகவுக்கு போயிட்டாங்க அல்லது ப்ரோ டிஎம்கேவா மாறிட்டாங்க. அப்ப இப்படி மாறினவங்கள இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இவங்க திமுகவோட. ஓபிஎஸ் அவர்களும் திமுக கூட போற மாதிரியான போற மாதிரிலாம் இல்ல, அவர் கிட்டத்தட்ட இன்னும் ஒரே தட்டுல தான் சாப்பிடலாம். அவங்க அந்த அளவுக்கு நெருக்கமாயிட்டாரு அவரு. நீங்க சொல்லக்கூடிய வாதம் எவ்வளவு தூரம் போய் ரீச் ஆகுமோ அதே அளவுக்கு இவங்களெல்லாம் திமுகவோட பி டீம்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட வாதம் ரீச் ஆகாம ரீச் ஆகாதா? ஏன்னா நீங்க செயல்பாடு அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த செயல்பாடு பண்ணாம நாங்க எடப்பாடி பழனிசாமி தனியா நிக்கிறோங்க, நாங்க தனி அணிங்க, நான் திமுகவை வீழ்த்தணும், எடப்பாடிக்கு பழனிசாமி வீழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு அணியை கட்டமைக்கிறீங்க, பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னா சரி ஓகே. இவங்க உண்மையிலேயே கொள்கைக்காக கோட்பாட்டுக்காக கட்சிக்காக சுயமரியாதை இழந்து மானத்தை பதவி இழந்து தியாகம் செஞ்சு சுயமரியாதைக்காக நிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லையே. திமுக ஜெயிக்கணும் ஒருத்தர் சொல்றாரு, எல்லாரும் திமுகவில் போய் சேர்றீங்க, திமுக இதை ரசிக்குது, எல்லாம் உடையறாங்க, நொறுங்குறாங்க, சிதறாங்க, சில்லு சில்லா நொறுங்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த வாதம் எவ்வளவு தூரம் முன்வைக்கப்படுமோ அதே அளவுக்கு அதை விட மேலாக இவர்கள் திமுகவின் பி டீம்ன்ற வாதம் முன்வைக்கப்படும். எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் பண்ணக்கூடிய வேலை என்ன? அவங்கள கூட விட்டுருங்க, அவங்கள விட தாண்டி தொடர்ச்சியாக பாமகவின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும், அல்லது வந்து எதிர்கட்சியில் நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்களா இருக்கட்டும், எல்லாரும் தொடர்ச்சியா இந்த அரசினுடைய பிழைகளை தினந்தோறும் தோலுரிச்சு காண்பிக்கிறாங்களா இல்லையா? காண்பிக்கிறாங்களா இல்லையா? அது மக்கள் பிரச்சனை ஒரு கட்சி பேசுது பண்ற ஒரு நிலைமை வரும். அதே தான் எடப்பாடி பழனிசாமி பண்ணிக்கிட்டு இருந்தாரு, தினந்தோறும் மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுறது. இப்ப அண்மையில அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னது, நம்மளே பேசணும், தஞ்சாவூர்ல போய் நெல் கொள்முதல் நிலையங்களை போய் ஆய்வு பண்ணி அது இது பண்ணி பேசினது தான். அப்ப இந்த அளவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி வேலையை பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு வாதம் இருக்குது. இவங்க டைவர்ஷன் பண்றதுக்காகவே இந்த வேலைகளை திமுக பயன்படுத்தும். நான் திமுக அதை வேண்டே பண்ணதை நான் சொல்லலை. திமுக ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி ஏன் திமுக பீட்டுன்னு சொல்றாருன்னா அவருக்கு வேற வழி கிடையாது சொல்றாரு. பட் நான் ஏன் கருத்து கேட்டீங்கன்னா, திமுக ஒன்றும் கூட்டிட்டு வந்து செங்கோட்டையன் சார் கட்சி வெளியே வந்துருங்க சார் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வேற வேலை கிடையாது திமுகவுக்கு, திமுக பண்ணல. பட் இன்னைக்கு இவங்க அங்க போய் சேருவாங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி வாதத்தை வைக்கிறாரு. அது எடுபடுமா? எடுபடும்.
பட் இது அதிமுக எப்படி கையாளுறாங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக ட்விட்டரை பார்க்குறோம், ஃபேஸ்புக்கை பார்க்குறோம், அவங்க பேச்சுவார்த்தையை பார்க்குறோன்னும் போது KN நேரு விவகாரம் பத்திட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அமலாக்கத்துறை அடுத்த நடவடிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஊழல் மாடலில் சிக்கி திணறி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே எடுத்து பின்னாடி போடு. அப்போ இவங்க யாருங்க? திமுக பி டீமுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ அந்த வாதத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறது அதிமுக. அப்ப இங்க என்ன ஆகுது? அதிமுகங்கிற கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை டைல்யூட் பண்றதுக்கான ஒரு டாக்டிக்ஸா மாற்றப்படுகிறது. ஒரு கட்சியினுடைய பிரச்சனை கட்சியின் பிரச்சனை, அது மக்கள் பிரச்சனையா? அது மக்களுக்கான பிரச்சனை. இதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தினந்தோறும் இவங்க வெளியேறாங்க, அவங்க வெளியேறாங்க, அவங்க வெளியேறாங்க, இவங்க வெளியேறாங்க, இங்க போயிட்டாங்க, அங்க போயிட்டாங்கன்னு தொடர்ச்சியா போட்டாங்க. அந்த கட்சி பிரச்சனைங்கிறது அந்த கட்சியினுடைய பிரச்சனை, மக்கள் பிரச்சனையா? அதுக்கும் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல. இந்த கட்சியில இவங்க போயிட்டாங்கன்னா மக்களுக்கு இது கிடைக்காது இருக்காதும் கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை இங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. ஆனா இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துல பிரஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா, அதிமுகவை ஒன்றிணைக்கணும், ஒரு பலமான கட்சியா நம்ம உருவாக்கணும், பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற பேர்ல தான் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அப்ப அதற்கான நடவடிக்கை தானே எடுக்கிறாரு, அதிமுகவை பலமாக்கணும் அப்படின்னு தானே? நீங்க சொல்றத நான் முழுவதுமா ஏத்துக்கிறேன். எந்த விஷயத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக இருந்துச்சுன்னா அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவை இன்னைக்கு இருக்கிற சூழல்ல திமுக கூட்டணியால ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். ஒருங்கிணைந்த அதிமுக யார் யாருன்னு நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க யார் யாரு? சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள், இவங்க எல்லாம் வரணும். அப்புறம் இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிட்டு வரணுமா, ஏத்துக்காம வரணுமா? ஏற்றுதான் வரணும். இப்போ நீங்களே சொல்றீங்க, இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஒரு தடம் பேசுவோம். சசிகலா அம்மையார் இருக்காங்க. சசிகலா அம்மையார் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அறிவிச்சவங்க யாரு? அவங்க தான். அவங்க எங்களோட சீனியரு. அவங்க இப்ப கட்சிக்கு என்ன பண்ண போறாங்க? இன்னொன்னு, இப்ப நான் இப்போ நீங்களே ஒரு இடத்த பொதுவாக எடுத்துக்கோங்க. ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு அமைப்பு ஒரு சிஸ்டமோக்குள்ளேயோ ஒரு சீனியர் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அவரை சப்ரஸ் பண்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு போறதுக்கு சில பேர் விரும்ப மாட்டாங்க. கரெக்டா? அப்ப எடப்பாடி பழனிசாமி தன்னை அறிமுகப்படுத்திய சசிகலா அவர்களை எப்படி தன்னுடைய கீழே வேலை வாங்குவாரு? ஃபர்ஸ்ட் அங்கே அடிபட்டு போகுது, இது தொடர்ச்சியா பேசுனாங்க, டிராப்டு. ரெண்டாவது ஐயா ஓபிஎஸ். இன்னைக்கு ஓபிஎஸ் நிலைமை என்னவா இருக்குது? ஓபிஎஸ் இருக்கும் போதே 2 பேர் கையெழுத்து போடணும், 2 பேரும் ஒத்துக்கிறணும், நேரத்துக்கு வாங்கினா அவர் வரமாட்டாரு, அப்புறம் நான் தலையிடணும் நீ தலையிடணும் பேசுவாரு. இப்படி ரெட்டத்தரவையில பல பிரச்சனையை பண்ணாங்க. அவர் ஒரு கட்டத்தில் ரொம்ப இறங்கி வந்தார். நான் ஒத்துக்கிறேன், நான் உறுப்பினராவது இருந்துக்கிறேங்க, என்னை உங்க காலில் கூட வெல்றாங்கன்னு ஒருத்தர் கேட்டார், ஞாபகம் இருக்கா? உங்க காலில் கூட வெல்றேன் சேர்த்துக்காங்கன்னு ஒரு ஆள் பேசினார், ஓபிஎஸ் அவர்கள் பேசினார். அப்பயும் அவர் சேர்த்துக்கல. அதன் பிறகு ஒரு நடவடிக்கை என்னன்னு பார்க்க போனா முதலமைச்சரை போய் மீட் பண்றாரு. முதலமைச்சரை மீட் பண்ண என்ன பண்றாரு? திமுக தான் ஜெயிக்க போகுது, அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறாரு. இப்படி பேசுற நபரை திருப்பி சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. அவரு சசிகலா அம்மையாரோட முடிஞ்சு போச்சு, ஓபிஎஸ் முடிஞ்சு போச்சு. டிடிவி தினகரன் அவரோட கட்சி என்ன கட்சி? அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நோக்கம் என்ன சொல்லுங்க? அதுக்கு என்ன கொள்கை இருக்கு? அதிமுகவை மீட்டெடுப்பது தான் அவருடைய கொள்கையே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? அதிமுகவை மீட்டெடுக்கணுங்க, அதுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னார். சரி, அலையன்ஸ்லயாவது சேர்த்துப்பாங்க, சேர்த்துக்கிட்டா அவர் மாதிரி ஜெல்லாகி போயிடுவாங்கன்ற ஒரு பேச்சு இருந்துகிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை சிஎம் கேண்டிடேட் எடுத்துக்கிறதுக்கு நான் என்ன முட்டா போயலான்னு கேட்டார். இன்னைக்கு என்டிஏ அதாவது அமித்ஷா இவர் தாங்க சிஎம் கேண்டிடேட் சொல்லும் போது அமைதியாக இருந்த திரு டிடிவி தினகரன் அவர்கள் திடீரென்று ஒரு கழகத்தை உருவாக்குவதை போல அவரை இருந்தால் நான் சேர்த்துக்க மாட்டேன், நயினார்லாம் ஒரு லீடரே கிடையாது, அண்ணாமலை தான் சூப்பர்ன்னார். ஏன்னா அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு வாக்குறுதி கொடுத்துருப்பாரோ நோ தெரியல, தனியாக போய் சந்திச்சு. ஆனால் இப்போ கேள்விப்பட்டதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க. அப்போ அப்படியான பேசினவரை நீங்க எப்படி கட்சியில் சேர்க்க முடியும்? அப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அடுத்து யாரை சொன்னீங்க? இப்போ ஐயா செங்கோட்டையன், அவர் விட்டுருங்க, அவர் பாவம், இவங்க பின்னாடி இருக்க கூட அவர் பின்னாடி கிடையாது. நான் முதல்ல சொல்லிட்டேன், அவர் ரொம்ப ஒரு நெகிழ்வுத்தன்மையுடைய ஒரு அமைதியான ரொம்ப சாந்தமான ஒரு ஆள். அவர் அதிர்ந்து பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? கிடையாது. அன்புமணி ஒரு முறை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் நான் விவாதம் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி ஒரு மண்டபத்தை புக் பண்ணி ஒரு பக்கம் அன்புமணி ஒரு பக்கம் காலி சார் உட்கார வாசலும் கூப்பிட்டாரு.
இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. காலி சேரை போட்டு செங்கோட்டையன் ஃபேஸ் போட்டு உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அன்புமணி. அவர் வரவே இல்லை கடைசி வரைக்கும். அவர் ஏன் வர போறாரு? அவர் பிரஸ் மீட்லயே வந்து அவர் தரப்ப பேசினாரு, கிளம்பி போயிட்டாரு. அவர் தரப்ப பேசினாரு, கிளம்பி போயிட்டாரு. குட்டி விஜய்ன்னு நினைக்கிறேன். அவர் விஜய் அளவுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா விஜய் பிரஸ் மீட் பண்ண மாட்டா. அப்படி ஒரு அதாவது பண்ணியிருக்கிறாரு. அப்போ விஷயம் என்னன்னா, இவங்க தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கன்சிடர் பண்ணணும்னு நினைச்சாலுமே கூட கிரவுண்ட் நீங்க அப்படி இல்லை. கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி இல்லை. அப்ப இவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷனுங்கிறது என்டிஏவை சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ என்டிஏ கொடுக்கக்கூடிய சீட்டுகள் இப்போ 40 சீட் 50 சீட் கொடுக்குறாங்கன்னா அதில் 10 பிரித்து கொடுத்துக்குருவோம். அப்போ ஒருங்கிணைந்து நம்ம ஆன்டி டிஎம்கே ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் இவங்க ஏற்கனவே வச்சிருந்த பிளானு. அந்த பிளானுக்கு இன்னைக்கு நீங்கள் வந்து எல்லா வேலையும் பார்ப்பீங்க அப்படின்னா அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கணும்னு நினைக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப சரியாக படலை. ஆனால் ஒரு கேள்வி இருக்குது. எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வந்து தேர்தல் வெற்றி முக்கியம்னா இவங்களெல்லாம் சேர்த்துக்கணும், என்டிஏக்குள்ளே சேர்க்கறதுக்கான வேலைகள் துவங்கணும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, அவர் இறங்கி போகணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. என்டிஏக்குள்ளே சேர்க்கறதுக்கான வேலைகளை யாத்து மற்றவங்களை பார்க்க சொல்லணும், பாஜக தலைமையை பார்க்க சொல்லணும். ஆனால் அதை அவர் பண்ணுறது கிடையாது. அவர் பண்ண அவர் விருப்பமே இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல வெளிப்படையாக அவர் பேசுகிறாரு, எனக்கு வெற்றியை விட தன்மானம் தான் முக்கியம் அப்படின்றார். இப்போ ஒருத்தருக்கு தன்மானமா வெற்றியான்னு கேட்டீங்கன்னா, தன்மானம் சொல்லிட்ட பிறகு தேர்தல் வெற்றியை பற்றி பேசுறது பயனற்றது. அவர் என்ன சொல்றாரு, கட்சி என் கையில் இருக்கணுங்கிறாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பேசுவீங்க? அப்ப அதிமுக வந்து தேர்தலை வெற்றி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ அவருடைய பேச்சு பத்தி நமக்கு தோணுது, ஒரு நம்பிக்கை எல்லா கட்சிக்கும் இருக்குங்க. ஏங்க நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தாவேக்கா, அவங்க ஆட்சியை பிடிப்பதுதான் நம் மக்கள் முதல்வர் விஜய்னு சொல்றாங்க அவங்க, அதை நம்ம ஏத்துக்கிறோம். அதிமுகன்ற கட்சியும் மக்கள் எங்களை ஆதரவு அளிப்பாங்க, நாங்கள் ஜெயிப்போம் தான் சொல்லுவாங்க. திமுக அதான் சொல்ல போகுது, முடிவுங்கிற 2026 ஏப்ரல் நமக்கு தெரிய போகுது, அல்லது ஜூன்ல தெரிய போகுது, அது வேற. என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது என்ன, எடப்பாடி பழனிசாமி தன் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தா வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே ஏன் இவங்களா போகல? அல்லது எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்னை விட ஜூனியரு, நான் தான் அவரு சீனியரு, அவர் இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டாருன்னு பேசக்கூடிய நீங்க, அது ஒன்று சொன்னார் கவனிச்சிங்களா, இவர் எப்படி பதவி வாங்கினாரு நீங்களே பார்த்தீங்க அப்படின்னாரு. ஏன்னா தவழ்ந்து போறதை பத்தி அவர் பேசுறாரு. அப்படி தவழ்ந்து போய் பதவி வாங்கினாட்டு நீங்க ஏன் சார் பள்ளிகள் தெரியும் அமைச்சராக இருந்தீங்க? மினிஸ்ட்ரி வாங்கும்போது ரொம்ப இனிப்பா இருந்துச்சா, இப்ப கசக்குதா உங்களுக்கு? அப்போ நீங்க சீனியாரிட்டின்னு பேசுறது அது ஒரு மாதிரியான ஒரு மேட்டிமைத்தன்மையை காமிக்குது. அப்ப இன்னைக்கே நீங்க சீனியர்னு பேசுங்க, அன்னைக்கே பேச வேண்டியது தானே. எப்பா நீங்க சிஎம் வந்துக்கிறீங்களா, கொடுப்பா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு வாங்கியிருக்கணும்ல. எனக்கு இது வேணாங்க. அப்ப வேணும்னா நீங்க அதுக்கு லாயலா இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதுக்குன்னு ஒரு டேலண்ட் வேணும், அதுக்குன்னு ஒரு திறமை வேணும். அது இல்லைன்னு நீங்க இல்லை, எடப்பாடி இருந்துச்சு எடுத்துட்டு போயிட்டாரு, அவ்வளவுதானே. உங்களுக்கு வந்த வாய்ப்பை நழுவி விட்டது யாரு? செங்கோட்டையன். நீங்க வாய்ப்பு வந்து நழுவி விட்டுட்டு, அதாவது முடியாம உங்களுக்கு ஒரு இயலாமையா நீங்க ஒரு விஷயத்தில் இருக்கிறதுக்காக நீங்க தியாகம் பண்ணதும் ஆயிடாது. அதாவது உங்களுக்கு புரியுது இல்ல, உங்களால முடியாது கேட்ட நீங்க நான் தியாகம் பண்ணிட்டேங்கிறீங்க. உங்களால முடியாதுப்பா, அப்புறம் என்னப்பா தியாகத்துக்கு இடம் வந்துச்சு? இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முக்குளத்தோர் வாக்கு வந்து இவங்க பிரிக்கணும்னு பாக்குறாங்க. அதாவது இந்த 3 பேர், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன். ஏன் அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வன்னிய சமூக மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வந்து அறிவிச்சிருந்தார் எடப்பாடி. அதன் பிறகுதான் முக்குளத்தோர் சமூக வாக்குகள் வந்து குறைய ஆரம்பிச்சது அதிமுகவுக்கு. அதன் பிறகு முக்குளத்தோர் சமூக மக்களின் ஒரு முகமாக இருந்த ஓபிஎஸும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இப்படி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ இந்த 3 பேரும் இணைந்து நாங்க அவங்களுக்கு ஆதரவா இல்லை, அதனால முக்குளத்தோர் சமூக மக்களின் வாக்கு வந்து அவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்ற பட்சத்துல 3 பேரும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. முக்குளத்தோர் சமூகத்துக்கான அடையாளம் இவர்கள் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறத முதல்ல நம்ம கைவிடணும். ஏன்னா அது வந்து உண்மை கிடையாது. முதல்ல வந்து இந்த நம்ம ஒரு வாதத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ பறையர் சமூக மக்கள் எந்த கட்சியில் இருக்காங்க? தமிழ்நாட்டில் அதிகமாக எந்த கட்சியில் இருப்பாங்க நினைக்கிறீங்க நீங்க? விடுதலை சிறுத்தைகள். அது தப்பு. ஒட்டுமொத்த பறையர் சமூக விசிகாவது ஆதரவா இருக்காங்களா தமிழ்நாட்டுக்குள்ள? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், விளிம்புநிலை மக்கள், அவர்களின் பிரதிநிதியாக விசிக தலைவர் தன்னை கூறுகிறார். அவர்களுடைய வாக்கும் அங்க இருக்குது. ஆனா தமிழ்நாட்டில் அதிகமான மக்கள் தொகையில அவங்களும் ஒரு சாராது எத்தனை சதவீதம் கண்டிப்பா இருப்பாங்க. அத்தனை சதவீதம் மக்கள் அத்தனை பேரும் ஓட்டு போட்டிருந்தாலும் அது மிகப்பெரிய கட்சியா மாறி இருக்கணும். அப்படி அத்தனை சதவீதம் பேர் நாங்கள் ஓட்டு போடல. அப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சாதியை கடந்து சாதியை துறந்து திமுக அதிமுக இருக்கான்.
இப்போ நீங்க நாடார்னு எடுத்துக்கோங்க. நாடார் சமூகத்துன்னு ஒரு கட்சி இருக்கா தமிழ்நாட்டில்? அவங்க இவர் ஜாதிக்காரன்னு போவான், அது விட்டுருங்க. ஆனா பொதுவாக நாடார் சமூக மக்கள் அப்படிங்கிறவங்க திமுக அதிமுகன்னு பிரிஞ்சிருப்பான். அப்ப சாதி அடையாளத்தை தாண்டி கட்சி அடையாளம் போயிட்டான். அவனுக்கு தேவை கட்சி அடையாளம் தான். அப்போ அந்த மாதிரி போன ஒரு சமூகம் தான் முக்குளத்தோர் சமூகம். அதுல கணிசமான அளவுக்கு அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் முக்குளத்தோருக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுத்தாங்க. அதனால அந்த கட்சியவே கூட ரொம்ப நிறைய பேர் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு இவர்கள் வெளிவந்ததன் காரணமாகவே முக்குளத்தோர் வாக்குகள் எல்லாமே போயிருச்சுன்னு சொல்றதை நீங்க எப்படி ஏற்பீங்க? எல்லாமே போனதுக்கான டேட்டா எங்க இருக்கு? ஆனா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு மாவட்டங்கள், அதாவது முக்குளத்தோர் சமூகங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல 3வது இடத்துக்கு தான் அதிமுக தள்ளப்பட்டது அப்படின்னு வாக்கு சதவீதம் உண்மைதான், நான் மறுக்கல. ஆனா அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுச்சு தெரியுமா? அல்லது நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த டைலூட் பண்றதுக்கு, பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? நயினாறு நாகேந்திரன் அவர்களை நியமித்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இதுவும் தான். சோ சாதி ஓட்டு தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா there is no பார்ட்டி இல்லையா? பார்ட்டி மேல இருக்கிற அஃபிலியேஷன்ங்கிறது கிடையாது, சாதி மேலதான் அவங்களுக்கு ஈர்ப்பு. அப்படின்னா நயனா நாகேந்திரன் போடுறோம், அவர் தென் தமிழகத்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்ப இவங்களெல்லாம் தான் முக்குளத்தோர் அடையாளம். நயனா நாகேந்திரன் யாரோட அடையாளம்? இவங்களை விட அவங்க தான் அதிகமாக சோசியல் இன்ஜினியரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி டெலிவரி பண்ணிட்டு போறாங்க. அது நீங்க எப்படி பார்ப்பீங்க? அதே மாதிரி இவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்கள் இப்பதானே பாஜகவின் தலைவராக வந்திருக்காரு. அப்ப அது அவங்களுக்கு தலைவரெல்லாம் மேட்டர் இல்லாமா, அவர் எவ்வளவு காலமா அரசியல் இருக்கிறாருமா? இது நம்மளுடைய பேட்டியில துக்ளக் ஐயா சொல்லியிருப்பாங்க. ஜெயலலிதா அம்மையார்கிட்ட போய் அவர் கேட்டிருக்கிறாரு அதிமுக இருந்த காலகட்டத்தில், என்னம்மா இந்த மாதிரி இந்த தொகுதி மாற்றி கொடுத்துட்டீங்க, திருநெல்வேலியோ சம்திங் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு, மாற்றி கொடுத்துட்டுன்னு கேட்கும்போது, நீ ஜெயலலிதாவோட கேண்டிடேட் போய் நில்லுப்பா ஜெயிப்ப அப்படின்னாங்களாம். அந்த இடத்துல அதிகமாக முக்குளத்தோரே கிடையாது, ஆனால் வச்சாரு அவரு. விஷயம் என்னன்னா தனிப்பட்ட செல்வாக்கு ஒருத்தருக்கு இருக்கிறான்னு பார்க்கணும் நம்ம. அதில் நயினாருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் ரொம்ப சாஃப்டான ஆளு, அவர் பெருசா அடிதடினா நடத்துவார், பேச்சுவார்த்தையில கரடு முரணான ஒரு ஆளாவெல்லாம் பெருசா அவர் தன்னை காட்டிவிட்டதே கிடையாது. ஆனா லோக்கல் செல்வாக்கு உண்டு, ஆனா வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்னு. இன்னொன்னு இயல்பாவே அதிமுக முக்குளத்தோர் யாருமே இல்லையா? செல்லூர் ராஜு யாரு, ஆர்வி உதயகுமார் யாரு, இப்படி எவ்வளவோ பேர் நம்ம பேசிக்கிட்டே போலாம். அத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்கள என்ன பண்ணுவாங்க? ஐயோ நான் அடையாளம் இல்லையான்னு கேட்பாங்க. அப்போ சாதி ரீதியா நீங்க ஒருங்கிணைறீங்கன்னு சொன்னாலே அது உங்களுக்கு பலவீனம்ன்ற. இதெல்லாம் யார் ரசிப்பான்னு நினைக்கிறீங்க? இதெல்லாத்தையும் யார் ரசிப்பாங்க? திமுக ரசிக்கும். சபாஷ், சரியான போட்டி, நன்றாக எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசிப்பாங்க. அப்போ அதை இன்னொன்று, இது 2 நாள் செய்தி இல்லை 1 நாள் செய்தி, அவ்வளோதான். இன்னைக்கு டிபேட் எடுப்பாங்க, அவங்க முடிஞ்சு போச்சு. நாளைக்கு அடுத்த வருஷத்தை கலந்து போயிட்டே இருப்பாங்க. செங்கோட்டையன் நீங்களும் மறந்துடுவீங்க, நானும் மறந்துடுவேன், நேர்களும் மறந்துடுவாங்க. எங்கப்பா அவரு இப்பதான் வந்திருக்கிறாருன்ற மாதிரி. அதனால செங்கோட்டையனுடைய முடிவு எனக்கு தெரிஞ்சு செட்பேக் டு செங்கோட்டையன் தான். செட்பேக் டு ஏடிஎம்கேவா இல்லையாங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, சசிகலா அவர்களும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு விஷயம் சொல்றாங்கம்மா, இவங்க எல்லாருமே சேர்ந்து விஜய் கிட்ட போறாங்களாம். விஜய், செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம வாங்க விஜயின் கரங்களை வலுப்படுத்துவோன்னு. விஜய் நடனா எப்படி இப்ப நம்ம பிஜேபி இல்லைன்னா உள்ள போயிடலான்னு பார்த்தோம்னா பிஜேபி தான் அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. தனிச்சு நின்றுவார் விஜய். 2 தான் அவருக்கு இருக்கிற வாய்ப்பு. இவங்களை சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை வருமே. ஏன்னா இப்ப நீங்க தான் சொன்னீங்க முக்குளத்தோருக்காக தான் அதை பண்றாங்கன்னு ஒரு பேச்சு வந்துருச்சுன்னு. இப்ப முக்குளத்தோர் சேர்த்துக்கிட்டாருப்பா விஜய், நாளைக்கு பேச்சு வரும். அப்ப என்ன பண்ணுவார் விஜய்? சேர்த்துப்பாரா? ஊழல் கரைவடைந்த திமுக அதிமுக எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய விஜய் எப்படி டிடிவி சேர்த்துக்க முடியும்? அவர் மேல ஊழல் கரை கிடையாதா? ஓபிஎஸ்க்கான தகுதி என்ன 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 பண்ணிருக்கிறாரு அவரு? ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவ்வளவுதானே. அப்படி நினைச்சாரு அப்படின்னா எந்த கட்சியிலுமே கூட்டணி வைக்க முடியாது இல்லையா? எல்லா கட்சியிலுமே ஊழல். யார் விசிகா என்ன ஊழல் இருக்கு? நாம் தமிழ் என்ன ஊழல் இருக்கு? விசிகா தாவேகா கூட கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்ல இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? இதுக்குள்ள எப்படி சொல்லுவீங்க? இதுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையுமே நடக்கல. 26ல இருக்க இல்லன்றதெல்லாம் நம்ம ஓகேமா. 26 ஒரு 5 மாசம் இருக்குது. ஃபியூச்சர்ல சொல்றேன் நானு. நீங்க ஊழல் கரைப்படுத்தவர் யாரோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, எப்படி ஆமா கூட வைப்பீங்க நான் கேட்கிறேன். மேக்சிமம் என்னன்னா விஜய் போனோம்னா, அதாவது
தப்புனா அது வந்து அதனால பலன் கிடைக்குதுன்னா ஒரு உச்சத்தை போய் தொட்டுறணும், அதிமுக கூட போய் சேர்ந்துடணும். தப்பு தான்ப்பா ஆனால் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மனநிலை இருக்கா, போயிருங்க. இல்லை தோத்தாலும் பரவாயில்லன்னா எந்த தப்பையும் பண்ணாமலாது இருங்க, தனிச்சு நின்று போயிடு, பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, மற்றவங்க அடிச்சிட்டு சாவாங்க, மற்றவங்க தான் பிரச்சனை, தனிச்சு நின்று போயிரு. அப்படிங்க சொன்ன சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா, இவங்கெல்லாம் சேர்ந்து விஜயகாரங்களாம் வலுப்படுத்த போகிறாங்க, அவ்வளவுதான். வேற எந்த பெரிய சர்ப்ரைஸும் எதிர்பார்க்காதீங்க. இப்படிதான் 10 நாள் கெடு விதிச்சாரு. 10 நாள் கழிச்சு செங்கோட்டையனே காணோம், எங்கப்பா அவருன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரீசெண்டாக ஒரு இடத்துல பேட்டி கொடுக்கும்போது, என்ன சார் கெடு வச்சிங்களே, நான் கெடுலாம் விதிக்கலைங்க, இந்த நியூஸ் ரிப்போர்ட்ஸ் தான் தப்பா போட்டீங்க, நீங்க நான் ஒருங்கிணைக்கிற வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னேன், நான் கெடுலாம் விதிக்கலையே அப்படின்னாரு. பாவம் வயசான மனுஷனை போட்டு இப்படி பாடா படுத்தி அவரை கட்சி விட்டு நிக்கப்பட்டீங்க. இன்னும் என்னெல்லாம் கொடுமை தமிழ்நாடு பார்க்க போதோ தெரியல. ஆனா இதெல்லாம் ஒரு நாள் செய்தி, விட்டு பூச்சி மாதிரி போயிடும். இதற்கு முன்னே தெரியும் இல்லையா, இப்ப தேவர் ஜெயந்தி அப்போ ஒன்னாவே போறாங்க, அப்ப அதிமுகவுல இருந்து தன்னை வந்து நீக்க போறாங்க அப்படின்றது கணிச்சிருக்கலாம் இல்லையா? கணிச்சிருப்பாரு. வேற ஏதோ முடிவு எடுத்துக்கிறாங்க. அவங்க தான் சொல்றானே, அவங்களோட முடிவு என்னவா இருக்கும்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து விஜயகாரங்களை வலுப்படுத்திடலாம், இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து திமுக வலுப்படுத்திடலாம், திமுக ஜெயிக்க வச்சிடலாம், வேலை பார்க்க போறாங்க. அப்படிதான் நடக்க போகுது. இதுல மகிழ்ச்சி அடைவது திமுக. சமாளிக்க எத்தனித்து அடுத்தடுத்த பணிகளை முடுக்கிவிட போகிறது அதிமுக. தனிமையில் சென்று பாடல்கள் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கடத்தை கொண்டு போக போறார் ஐயா செங்கோட்டையன். இதான் நடக்க போகுது. சரி, அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார். மிக்க நன்றிமா.